வாங்க, வெய்ய நாள் ஆரம்பிச்சிருச்சு. ஊறுகாய் மிளகா போடலாம். ஊறுகாய் மிளகா போடுறதுக்கு 2 கிலோ பச்சை மிளகாயை வாங்கி காம்பை கிள்ளிக்கின்னு இருக்கிறோம். வாங்க, கிள்ளி ஃபோக் ஸ்பூன் வச்சு குத்தி உப்பு போட்டு ஊற வச்சு நாளைக்கா தயிர் ஊற்றி பிசைஞ்சி வச்சு ஊறிக்கின்னு இருக்கட்டும்னு வெயிலில் எடுத்து போட்டு வைக்கலாம். வாங்க, நாங்கள் ஊறுகாய் மிளகா போடுறத பாருங்க. எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாம் மிளகா கிள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க. சின்ன வயசுலயே பிள்ளைங்கள்லாம் சின்ன சின்ன வேலைலாம் வாங்க கத்துக்குங்க. அப்பதான் பிள்ளைங்களும் சேர்ந்து செய்வாங்க. அப்பதான் வேலைலாம் எப்படி செய்யறது அவங்களுக்கும் தெரியும். மாதிரி ஃபோர்க் ஸ்பூனை வச்சு குத்தி போடுங்க. போட்டு அதுல உப்பை போட்டு ஊற விடலாம். மிளகாய பொத்தல் குத்தி எடுத்து வச்சாச்சு. வாளியில உப்பு சேர்த்துக்கங்க. இன்னைய நைட்டு ஃபுல்லா உப்புலே இருக்கட்டும். நாளைக்கு காலைல தயிரை போட்டு மோர் அடிச்சு அதுல ஊற்றி பிசைஞ்சு காய வைக்கலாம். நேற்று ஊறுகாய் மிளகா குத்தி உப்பு போட்டு ஊற வச்சோம்ல, அதுக்கு தயிர் வாங்கி 2 லிட்டரு 1 லிட்டரு பால் காய்ச்சி தயிர் போட்டு வச்சுக்கிறோம். நல்லா கையாலே பிசைஞ்சிக்கங்க. அப்படி கையால பிசைய முடியலன்னா மிக்சியில போட்டு ஒரு ஓட்டிக்கங்க. தயிர் மிளகாயில போட்டு பிசைஞ்சி ஒரு நாள் ஃபுல்லா ஊறட்டும். மறுநாள் எடுத்து காய வச்சுக்கலாம். இப்படி போட்டு நம்ம ஊறுகாய் மிளகா போட்டோம்னா மிளகா ரொம்ப காரம் தெரியாது. அதுக்குதான் நம்ம இது போடுறது. ரொம்பவும் தயிர் புளிக்க கூடாது, ரொம்பவும் புளிக்காதையும் இருக்கக்கூடாது. மீடியமா போட்டு நல்லா குலுக்கி விடுங்க. இன்னைக்கு ஃபுல்லா இதுல இருக்கட்டும். நாளையில இருந்து எடுத்து வெயில்ல காய போட்டு மறுபடியும் இந்த தண்ணியிலே தான் எடுத்து போடணும் மிளகாய. இன்னைக்கு ஃபுல்லா ஊறட்டும் விடுங்க. நம்ம ஊறுகாய் மிளகா தயிர்ல போட்டு ஊற வச்சோம்ல, ஒரு நாள் ஆயிடுச்சு. அதை எடுத்து வெயில்ல காய போடலாம். காய போட்டு வெயில்ல இருந்து மறுபடியும் எடுத்து அந்த தயிர்லயே போட்டுருங்க. நாங்க ட்ரேவில் போடுறோம். நீங்க ட்ரே இருந்தா ட்ரேவில் போடுங்க. இல்லைன்னா தட்டு இருந்தா தட்டுல போட்டு காய வைங்க. இல்லைன்னா சாக்கு இருக்குங்களோ, அரிசிலாம் வாங்குற சாக்கு, கோணி சாக்கு இல்ல, வெள்ளை கலர் சாக்கு, அதுல போட்டு கூட காய வைங்க. காய வச்சு மறுபடியும் இந்த தயிர்லயே எடுத்து போட்டுருங்க. தயிர்லயே எடுத்து போட்டாதான் அப்ப அந்த தயிர்லயே இழுத்துட்டு இருக்கும். காய காய அந்த தண்ணியிலே தான் இதுலேயே தான் எடுத்து போடணுமே. வெளியிலலாம் இது பண்ணவே கூடாது. அப்பதான் அந்த தயிர் உப்பு எல்லாம் சேர்ந்து இது பண்ணக்குள்ளதான் காரத்தை கம்மி பண்ணிக்கும். பழைய சாதம், தயிர் சாதம், வெத்து சாம்பார், ரசம், கூழ் இந்த மாதிரிக்கெல்லாம் சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். வறுத்து சாப்பிடலாம். 2 கிலோ மிளகா வாங்கியிருந்தோம். குத்தி ஊற வச்ச பிறகு இவ்வளோண்டு தான் இருக்கு. நல்லா வெயில்ல காய போடுங்க. நல்லா அந்த தண்ணி சுண்டி இது பண்ற முடியும் எடுத்து போட்டாதான் அந்த தயிர்ல நல்லா ஊறி போய் காரம் இல்லாத இருக்கும். ஊறுகாய் மிளகா உப்புலையும் தயிர்லையும் ஊற வச்சு வச்சோம்ல, மிளகா நல்லா காஞ்சிடுச்சு. நாளைக்கா வறுத்து மிளகா பழையதோட சாப்பிடலாம். வாங்க, இன்னியோட லாஸ்ட் மிளகா காயறது. ஊறுகாய் மிளகா போட்டு காய வச்சிருந்தோம்ல, மிளகா நல்லா காஞ்சிடுச்சு பாருங்க. எப்படி உடையுது பாருங்க. இனிமே நம்ம பழையதுக்கு, தயிர் சாதத்துக்கு, கூழுக்கு எல்லாத்துக்கும் வறுத்து சாப்பிடலாம். வாங்க, நம்ம போட்ட ஊறுகாய் மிளகாய வறுக்க போறோம். பழையதுக்கு எப்படி வறுக்கிறதும் பார்த்துக்குங்க. நல்லா எண்ணெய் காயிட்டுன்னு அப்படியே ஒண்ணும் பாதிமாலாம் வரக்கூடாது. நல்லா செவந்து வரணும். அப்பதான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஒரு பக்கம் வெள்ளையா ஒரு பக்கம் அப்படிலாம் எடுத்தோம்னா நல்லா இருக்காது. மொறு மொறுன்னு இருக்காது. இப்படி எடுத்தாதான் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும்.